2025 டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமும் நடத்துனாங்க. அந்த எக்ஸாமை நீங்களும் எழுதியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எக்ஸாமுடைய டஃப்னஸ், கடினத்தன்மை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றது. அப்போ இனி வரப்போகிற காலங்களில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நல்ல விதமாக அட்டென்ட் பண்ணி அதிகப்படியான மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுறது எப்படி இருங்க சொல்கிறேன். ஹலோ ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு எம்டிஎஸ். வருங்கால கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆகிய உங்கள் அனைவரையும் மீட் த சக்ஸஸ் அகாடமிக்கு வரவேற்பதில் ஒப்பற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே பிரதாப். உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குது, என்னது நாங்கள் ஆஃபீஸர்ஸா அப்படின்றது. ஆமாங்க, நீங்கள் வருங்கால கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே. நான் அதை ஆழமாக டெப்த்தாக நம்புகிறேன். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தை டெப்த்தாக ஆழமாக அடிக்கடி நினச்சிட்டு நம்பிட்டு இருக்கோமோ அந்த விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இதுதான் த பவர் ஆஃப் யூனிவர்ஸ். ஓகேங்களா? அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மனதளவில் நான் அரசாங்க அதிகாரியாவேன்னு அம்பாசமுத்திர அம்பானி படத்தில் வர கருணாஸ் மாதிரி நினச்சிட்டே இருங்க. நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீம் ஆகிய, உங்களுடைய இலக்காகிய அரசாங்க அதிகாரி அப்படின்ற ஒரு கனவை அடைய முடியும். ஓகேங்களா? ஆனால் அதுக்காக நினச்சிட்டு மட்டுமே இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டும் போடணும். இப்போ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய எஃபோர்ட்டை வெறித்தனமாக போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அப்படி வெறித்தனமாக போடுற எஃபோர்ட்டு சரியான பாதையில் தான் இருக்கா? ஏன்னா ஆஃபீஸர்ஸ், சரியான பாதையில் தான் இருக்கா? சரியான பாதையில் இருந்தால் சந்தோஷம். இல்லை சரியான பாதையில் இல்லைனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த சரியான பாதையை காட்டி உங்களை அந்த சரியான பாதையில் அழைச்சிட்டு போய் தற்போதைய ஆஃபீஸர்ஸ் ஆகிய உங்கள் அனைவரையும் வருங்காலத்தில் நிரந்தர கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு மாஸ்டர் பீஸ் மைண்டோட ஆரம்பிக்கப்பட்டது தான் நம்மளுடைய எம்டிஎஸ். ஓகேங்களா? அதனால் எம்டிஎஸ்ஸை ஃபாலோ பண்ணி எப்பயுமே எம்டிஎஸ் அகாடமி கூட ஸ்டே டியூனாக இருங்க. நான் உங்ககிட்ட இப்போ 2 கேள்விகளை முன் வச்சுருக்கேன். முதல் கேள்வி, இனி வரப்போகிற காலங்களில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நல்ல விதமாக அட்டென்ட் பண்ணி அதிகப்படியான மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுறது எப்படி அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இப்போ நீங்கள் போட்டுட்ருக்க எஃபோர்ட் சரியான பாதையில் தான் இருக்கா அப்படின்றது. ஸோ கேள்விகள் 2ஆக இருந்தாலும் நான் சொல்ல போகிற பதில் ஒன்று தான். அதாவது 2025 என்ன பண்ணாங்க, சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு இப்போ ஜென்ரல் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 80% கேள்விகள் புத்தகத்திலேருந்து வந்துச்சு. ஒரு 20% கேள்விகள் அவுட் ஆஃப் த சோர்ஸ் போய் எடுத்தாங்க. ஜென்ரல் தமிழுக்கு அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் இதே ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் சிலபஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2025 நடந்த எக்ஸாமில் இது அப்படியே தலைகீழாக இருந்துச்சு. 80% கேள்விகளை வெளியே போய், அதாவது அவுட் ஆஃப் த சோர்ஸ் போய் கேட்டிருந்தாங்க. 20% கேள்விகளை மட்டும்தான், அதாவது அது கூட 20% சொல்ல முடியாது, அந்த அளவுக்கான கேள்விகளை மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் கேட்டிருந்தாங்க. இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? எடுங்க, 2025 நீங்கள் எழுதியிருப்பீங்கள்ல அந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பரை எடுத்து உக்காந்து ஒவ்வொரு யூனிட்டையும் டீப்பாக டெப்த்தாக அனலைஸ் பண்ணுங்கள். அந்த யூனிட்டில் எத்தனை கேள்விகள் ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க, எத்தனை கேள்விகள் அவுட் ஆஃப் த சோர்ஸ் போய் கேட்டிருக்காங்க அப்படின்னு உட்காந்து டெப்த்தாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. இனிமேல் இப்படி தான் படிக்கணும், இப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமை நல்ல விதமாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொன்ன அந்த 2க்குமான ஆன்சர். அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி படித்தா மட்டும்தான் இனி வரப்போகிற காலங்களில் நம்மளால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நல்ல விதமாக அட்டன் பண்ணி அதிகப்படியான மார்க்ஸையும் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் போடுற எஃபோர்ட்டும் சரியான பாதையில் இருக்கும். அதே மாதிரி இப்போ
நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க பிகினர்ஸ், அதாவது புதுசாக படிச்சுட்டு இருக்க ஆஃபீஸர்ஸ் இருப்பீங்கள்ல, நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரியான ஒரு அனலைஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு உங்களுடைய கனவான அரசாங்க அதிகாரி அப்படின்ற இலக்கை வந்துட்டு அடைய முடியும். ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். நான் சொல்கிற அந்த அனலைஸ் ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்கு. அதை பண்ணிவிட்டு தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க. அதை பண்ணாமல் குருட்டு பூனை விட்டத்தில் பாயிற மாதிரி பாஞ்சோம் அப்படின்னா நமக்கு எந்த பயனும் இல்லை, பார்த்துக்குங்க. சரிங்க சார், நீங்கள் சொல்கிற டெப்த்தான அனலைஸு ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கட்டும். அதுதான் இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் மாறிடுச்சுல சார், சிலபஸை வந்துட்டு மாற்றி டஃப்பாக கேட்டது போன கவர்மெண்ட். அதான் இப்போ நியூ கவர்மெண்ட் வந்துருச்சுல, ஸோ எங்களுக்கு சிலபஸை மாற்றி வந்துட்டு ஈஸியாக கேட்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி மட்டும் நினச்சிக்கிட்டு தயவு செஞ்சு அந்த பழைய பேட்டர்னான ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவுட் சோர்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பழைய பேட்டர்ன் படி தயவு செஞ்சு படிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு டெப்த்தான அனலைஸை பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி இதுக்கு இப்படி தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புது கவர்மெண்ட் சிலபஸை மாற்றினாலும் பிரச்சனை இல்லை, மாற்றாட்டியும் பிரச்சனை இல்லை. மாற்றிட்டாங்க, ஈஸியாக மாற்றிட்டாங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு சந்தோஷம். நிறைய மார்க்ஸ் நம்மளால், இது ஏற்கனவே வந்துட்டு நம்ம ஒரு லெவல் போய் தான் படிக்க போகிறோம், அதனால் நம்மளால் நிறைய மார்க்ஸை வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை மாற்றலை பழைய மாதிரியே கேட்குறாங்க அப்படின்னாலும் நம்மளால் வந்துட்டு ஒரு அதிகப்படியான மார்க்ஸை வந்துட்டு வாங்க முடியும். ஓகேங்களா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே தயார் நிலையில் இருப்பது தான் புத்திசாலித்தனம். இந்த மாதிரி ஒரு அனலைஸை பண்ணிவிட்டு தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஒரு அனலைஸ் படி தான் இனி வரப்போகிற காலங்களில் பாலிட்டியில் இருந்து நம்மளுடைய கிளாஸஸ் வந்துட்டு போக போகுது. அது மட்டும் இல்லாமல் பாலிட்டி மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த யூனிட்ஸுக்கான வகுப்புகள் எல்லாமே இந்த அனலைஸ் படியும் இந்த ஸ்ட்ராட்டஜி படியும் தான் இனி வரப்போகிற காலங்களில் நம்மளுடைய எம்டிஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் இருந்து வரப்போகுது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் அந்த மாதிரியான ஒரு டீப்பான ஒரு டெப்த்தான குரூப் 2 பாலிட்டி கொஸ்டின்ஸுடைய அனலைஸை பார்த்துடலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்ஸ், பார்த்துடலாமா? சரி, ஓகே ஆஃபீஸர்ஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரியான கொஸ்டினுக்கெலாம் எப்போ ஆன்சர் கேட்டாலும் சொல்ல தெரியணும். தூக்கத்துலேருந்தே உங்களை எழுப்பி கேட்டால் கூட உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதா அதுக்கான ஆன்சர் 42வது சட்ட திருத்தம் 1976 வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை வந்துட்டு சேர்த்துருப்பாங்க. நம்ம இப்போ கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், அப்புறம் அந்த கொஸ்டினுக்கான சோர்ஸஸ் வந்துட்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு போயிடலாம். ஏன்னா இப்போ இந்த கொஸ்டின், இப்போ இந்த 42வது சட்ட திருத்தம் எடுத்திங்கன்னா இதுவே இன்னும் ரொம்ப டெப்த்தாக பார்க்கலாம். அதான் 42வது சட்ட திருத்தத்தை வந்துட்டு 1976 வந்துட்டு இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அடிப்படை கடமைகளை வந்துட்டு பரிந்துரைத்த கமிட்டி வந்துட்டு சொரன் சிங் கமிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 8 அடிப்படை கடமைகளை வந்துட்டு பரிந்துரைத்திருப்பாங்க. ஆனால் 1976 நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் 10 அடிப்படை கடமைகளை வந்துட்டு சேர்த்துருப்பாங்க. இதை வந்துட்டு பகுதி 4 வந்துட்டு 51A ஏலேருந்து கே வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 அடிப்படை கடமைகள் வந்துட்டு இருக்குது. முதல்ல வந்துட்டு கொண்டு வரும்போது ஒரு 10 அடிப்படை கடமைகள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 11வது அடிப்படை கடமையை வந்துட்டு 2002 வந்துட்டு சேர்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் அது எல்லாத்தையுமே இப்போ பார்த்துட்டு இருந்தோம்னா வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நம்ம ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், அந்த கொஸ்டினுக்கான சோர்ஸஸ் வந்துட்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது, பிரகதீஷில் இருக்குது, லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. ஓகேங்களா? பிரகதீஷ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன்லேருந்து வெளியிட்டிருக்காங்கள்ல இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் பாலிட்டி புத்தகம், அந்த புத்தகம் தான். ஓகேங்களா? அந்த புத்தகத்தில் இருக்க சோர்ஸை தான் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது லக்ஷ்மிகாந்த் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாலிட்டிக்கு ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு. அது என்ன ஒன்று ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சரி, ஓகே ஆஃபீஸர்ஸ், செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை அடையாளம் காண்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 4 கூற்றுக்கள், 4 ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நம்ம எது தப்பு அப்படின்றத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ இதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பி தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா அந்த பி ஸ்டேட்மெண்ட் தான் தப்பாக இருக்குது. 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஆனால் அவரால் பதவியில் நீடிக்க முடியும். இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கார், அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. அவருக்கு அடுத்து புதுசாக ஒரு குடியரசுத் தலைவர் வரணும். அந்த குடியரசுத் தலைவரை வந்துட்டு இன்னும் தேர்ந்தெடுக்கல. ஆனால் வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு தேர்ந்தெடுத்துடுறாங்க. ஒரு பழைய குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் முடியும் முன்னாடியே புது குடியரசுத் தலைவர் வந்துட்டு தேர்ந்தெடுத்துருவாங்க. ஒருவேளை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா அந்த கால இடைவெளி இருக்குல்ல, புது குடியரசுத் தலைவரை வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு வந்துட்டு எலெக்ஷன் வைக்கணும். ஸோ இந்த டைமிங் இருக்குல்ல, இந்த டைமிங்கில் அந்த பழைய குடியரசுத் தலைவரே வந்துட்டு அந்த குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க முடியும். அதற்கான வழிவகை வந்துட்டு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் வந்துட்டு இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. அதனால் வந்துட்டு இதுதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரகதீஷில் இருக்குது, லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. நான் பிரகதீஷுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகேங்களா. ஓகே, 3வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் 1994 தொடர்பானவற்றுள் சரியானது எவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது கீழே ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம எது கரெக்டு எது தப்பு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இந்த சட்டத்தின் 2வது அத்தியாயம் கிராம சபை தொடர்பானது ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகேங்களா. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இதன் 7வது அத்தியாயம் வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானதாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா அந்த பஞ்சாயத்து சட்டங்களை வந்துட்டு பார்த்தோம்னா மொத்தம் 13 அத்தியாயங்கள் வந்துட்டு இருக்கும். அதில் 2வது அத்தியாயம் கிராம சபையை பற்றி தான் பேசியிருக்கோம். அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7வது அத்தியாயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகாரங்களையும் பணிகளை வந்து பேசியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 2வது ஸ்டேட்மெண்ட்டில் வரி விதிப்பு நிதியையும் பற்றி பேசுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தப்பு. அந்த வரி விதிப்பையும் நிதியையும் பற்றி பேசக்கூடிய அத்தியாயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 9வது அத்தியாயம். ஓகேங்களா. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இதன் 12வது அத்தியாயம் அபராதங்கள் தொடர்பானது ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அந்த 13 அத்தியாயங்களில் 12வது அத்தியாயம் அபராதங்களை பற்றி தான் வந்துட்டு பேசியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பி தான் அதுக்கான ஆன்சர். 1 மற்றும் 3 சரி. ஓகேங்களா. இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே இல்லை, அவுட் ஆஃப் த சோர்ஸ் தான் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. இன்னொன்று இதுலேருந்து நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் எங்கே வந்தாலும் சரி, நம்ம கைகளில் இருக்க இந்த ஸ்கூல் புக்கு, பிரகதீஷ், லட்சுமிகாந்த், இந்த மாதிரி நம்ம கைகளில் இருக்கக்கூடிய சோர்ஸ்லையும் படிச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியேயும் போயிட்டு இன்டர்நெட் அந்த மாதிரியான சோர்ஸை யூஸ் பண்ணி தமிழ்நாடு ரிலேட்டடான விஷயங்களை வந்துட்டு நிறைய எடுத்து படித்து வச்சுக்கணும். அப்படி படித்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி கேட்குற கேள்விக்கு வந்துட்டு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. நான் அந்த மாதிரி அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகேங்களா. ஆனால் அதுக்கு சோர்ஸ் எங்கே இல்லை, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஸ்டின். சரிங்களா. 4வது கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் 1 மற்றும் 2இல் உள்ளவற்றை சரியாக பொறுத்துக. இது வந்துட்டு ஒரு பொறுத்த கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் இந்த பொறுத்த கொஸ்டின் வந்துட்டு எது ரிலேட்டட் ஆனதுன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், மத்திய மாநில உறவுகள் இருக்குல்ல, அந்த மத்திய மாநில உறவுகள்லேருந்து தான் ஆர்டிகல்ஸை கொடுத்துட்டு அந்த ஆர்டிக்கல் வந்துட்டு எதை வந்துட்டு குறிக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். மத்திய மாநில உறவுகள் அப்படின்ற போர்ஷனை வந்துட்டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற பகுதியை வந்துட்டு நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் இதுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருந்துருக்க முடியும். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா பி தான் இதுக்கு ஆன்சர். சட்டப்பிரிவு 280 வந்துட்டு பார்த்திங்கன்னா நிதிக்குழு, ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி தான் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 263 வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில், அதாவது வந்துட்டு 2 மாநிலங்களுக்கு இடையிலான குழுவை பற்றி பேசும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான ஆர்டிக்கல் 262. இதுக்கு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 ஊருக்கு நடுவில் 6 தான் பிரச்சனை. 2, 2, 6. ஓகேங்களா. அதாவது 2 மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நதிநீர் தகராறு தொடர்பான தீர்ப்பாயத்தை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிக்கல் 262. அடுத்த ஆர்டிக்கல் 279 இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஆர்டிக்கல் 279A வந்துட்டு எதை பற்றி பேசும், ஜிஎஸ்டி கவுன்சில், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் இந்த 279A. ஸோ இதுக்கு மட்டும் நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சரை வந்துட்டு போட்டிருக்க முடியும். இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரகதீஷில் இருக்குது, லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. நான் பிரகதீஷுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். சரி, ஓகே ஆஃபீஸர்ஸ். 5th கொஸ்டின் பாருங்கள். தவறான இணையை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது கீழே 4 கமிஷன், 4 ஆணையங்களுடைய பெயரை கொடுத்துட்டு
அந்த 4 ஆணையங்கள் கொண்டு வரப்பட்ட வருடங்களையும் கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்துட்டு தவறாக பொருந்திருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1993 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் அந்த இணை வந்துட்டு கரெக்டு. அடுத்து ரெண்டாவது இது பாருங்கள், மத்திய தகவல் ஆணையம், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2005 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் அந்த இணையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டு தான். அடுத்து மூணாவது இது பாருங்கள், மத்திய கண்காணிப்பு ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். அதற்கான வருடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே 1963 கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கொண்டு வரப்பட்ட வருடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1964. அதனால் வந்துட்டு இங்கே இந்த மூன்றாவது இணை வந்துட்டு தவறு. ஓகேங்களா. அடுத்து நாலாவது இது பாருங்கள், மத்திய புலனாய்வு அமைப்பு, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கான வருடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 1969 கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1963 வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் இந்த நான்காவது இணையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தவறு தான். ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். 3 மற்றும் 4 வந்துட்டு தவறு. இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்குது பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மத்திய தகவல் ஆணையம். இது ரெண்டுக்கும் சோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆனால் 4க்குமே சோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்லையும் லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. நான் பிரகதீஸுடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். சரி, ஓகே. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துவ கொஸ்டின். தமிழ்நாடு நுகர்வோர் சட்டங்களை வந்துட்டு கொடுத்துட்டு அது கொண்டு வரப்பட்ட வருடங்களை கொடுத்துட்டு அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், தமிழ்நாடு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதற்கான வருடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1986. அடுத்து ரெண்டாவது இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நுகர்வோர் இயக்கம், கன்சியூமர் மூமெண்ட். இதற்கான வருடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1974. அடுத்து மூணாவது பாருங்கள், தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள், தமிழ்நாடு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ். இதற்கான வருடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1988. அடுத்து இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம், த மோனோபோலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்ட். இதற்கான வருடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1969. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா ஏதா இதுக்கான ஆன்சர். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதற்கான சோர்ஸு அவுட் ஆஃப் த சோர்ஸ் தான். ஓகேங்களா. ஆனால் வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், தமிழ்நாடு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அந்த 1986. இதற்கான ஆன்சர் மட்டும் பார்த்திங்கன்னா பிரகதீஸில் இருக்குது. ஆனால் மிச்ச கீழே இருக்கக்கூடிய 3க்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்சர் அவுட் ஆஃப் த சோர்ஸில் இருக்குது. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு அவுட் ஆஃப் த சோர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு பஞ்சாயத்துலேயே சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையில் இருக்க சோர்ஸையும் படிச்சுட்டு வெளியேயும் போயிட்டு படிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கும் நம்ம வெளியே போயிட்டு படிச்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே ஆஃபீஸர்ஸ், 7th கொஸ்டின் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின். செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் எவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எது கரெக்டு எது தப்பு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்த மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குகிறது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களில் SC STக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா அது அந்த மாதிரி தான் பொருந்தும். அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 25 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா வந்துட்டு அந்த இடஒதுக்கீடு மசோதா 15 ஆண்டுகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தொகுதி மறுவரையறை பயிற்சிக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அதாவது டீலிமிட்டேஷன் சொல்லப்படக்கூடிய தொகுதி மறுவரையறை பயிற்சிக்கு பிறகு தான் இந்த மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு வந்துட்டு நடைமுறைக்கு வரும். அப்போ இதுக்கு ஆன்சர்னு பார்த்தோம்னா பி தான் ஆன்சர். 1 மற்றும் 4 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி. அதாவது இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இருக்குல்லங்க, ஹிந்தியில் வந்துட்டு நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக செப்டம்பர் 20, 2023 கொண்டு வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. இந்த மசோதா என்னென்ன சொல்லுது அப்படின்னா, லோக்சபா இருக்குல்லைங்க மக்களவை, அந்த இதுலேயும் சரி, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாநில சட்டமன்ற இடங்களையும் சரி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதாவது லோக்சபா அப்படின்னா இந்த 543 இடங்கள் இருக்குல்ல மக்களவை இடங்கள், அந்த இடங்கள்லையும் சரி, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இடங்கள்னால் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா 234 தொகுதிகள் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தொகுதிகள் இருக்கும்ல, அந்த தொகுதிகள்லேயும் சரி பெண்களுக்கு
33% இடஒதுக்கீடு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ரிசர்வேஷன் வந்துட்டு இருக்குது. அதாவது லோக்சபாவில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த இடங்கள், அதாவது அந்த எஸ்சி எஸ்டி கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடில் இந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு 33% வந்துட்டு பார்த்திங்கன்னா உள் இடஒதுக்கீடு ஆட் ஆகி தான் வரும். இப்போ லோக்சபான்னு எடுத்துக்கிட்டால் 543 இடங்கள் இருக்குல்ல, அந்த 543 இடங்களில் எஸ்சிக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன் படி 84 இடங்கள் இருக்குது. எஸ்டிக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன் படி 47 இடங்கள் இருக்குது. இப்போ எஸ்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 33% இடஒதுக்கீடு வந்துட்டு ஆட் ஆகும்போது அந்த 84 இடங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 27 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி பெண்களுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி இது உள் இடஒதுக்கீடு ஆட் ஆகி தான் வரும். ஓகேங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 15 ஆண்டுகளுக்கு மட்டும் இந்த ரிசர்வேஷனை வந்துட்டு அந்த 33% ரிசர்வேஷனை வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மசோதாவில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து நாலாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டீலிமிட்டேஷன் சொல்லப்படக்கூடிய தொகுதி மறுவரையறை பயிற்சிக்கு பிறகு தான் இது வந்துட்டு நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரி அந்த மசோதாவில் சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்துச்சுல, அந்த ஏப்ரல் மாதம் கூட இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லோக்சபாவில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு என்னதான் சிம்பிள் மெஜாரிட்டியாக இருந்தால் கூட அந்த மெஜாரிட்டி, அந்த பெரும்பான்மையை கூட அந்த மசோதா வந்துட்டு பெறலை. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு மேலே வந்துட்டு அந்த மசோதாவுக்கு ஃபேவராக வந்துட்டு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அதனால அந்த மசோதா வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதனால அந்த மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வராமல் போயிடுச்சு. ஆனால் அந்த 33% இடஒதுக்கீடு மசோதா அலைவில் தான் இருக்குது. ஆனால் இந்த தொகுதி மறுவரையறை மசோதா டீலிமிட்டேஷன் எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அது கூடயே சேர்ந்து இந்த மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு அப்படின்றதும் ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா? ஆனால் அது வரைக்கும் அந்த மசோதா அலைவில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் தான். நான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். சரி, ஓகே ஆஃபீஸர்ஸ், அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துக கொஸ்டின் தான். நீதித்துறை, அதாவது ஜுடிஷியல் சம்மந்தமான ஒரு பொறுத்துக கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் இது இருக்குது பாருங்கள், நீதித்துறை செயல்பாடு, ஜுடிஷியல் ஆக்டிவிசம். இதற்கான வருடம் வந்து பார்த்திங்கன்னா 1947. அடுத்து வந்துட்டு இருக்குது பாருங்கள், ஆளுமையியல் அறநெறி, எத்திக்கல் கவர்னன்ஸ், எஸ்சிஆர்சி, செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வருடம் வந்து பார்த்திங்கன்னா 2007. அடுத்து 3வது இருக்குது பாருங்கள், நீதித்துறை வாழ்வில் மாண்புகளின் மறு அறிக்கை. இதற்கான வருடம் வந்து பார்த்திங்கன்னா 1997. அடுத்து 4வது இருக்குது பாருங்கள், நிர்வாக தீர்ப்பாயம். இதற்கான வருடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1976. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், நீதித்துறை செயல்பாடு, ஜுடிஷியல் ஆக்டிவிசம், அதற்கும் அதுக்கப்புறம் அந்த நிர்வாக தீர்ப்பாயம் இருக்குல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், இதுக்கும் வந்துட்டு சோர்ஸு லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. அந்த இடையில இருக்குது பாருங்கள் 2, ஆளுமையில் அறநெறி, அதுக்கப்புறம் நீதித்துறை வாழ்வில் மாண்புகளின் மறு அறிக்கை. இதற்கான சோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நான் அந்த அவுட் ஆஃப் சோர்ஸு அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் சோர்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாதிரியே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருந்து தான் இந்த கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த 11 கடமைகள் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ 4வது இருக்குது பாருங்கள், 4வது ஸ்டேட்மெண்ட், தனியார் உடைமைகளை பாதுகாப்பது. அது மட்டும்தான் தப்பு. ஏன்னா வந்துட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கடமைகள், அடிப்படை கடமைகளில் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த 1, 2, 3 அது 3மே வந்துட்டு கரெக்டு. இந்த 4வது இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் தப்பு. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது, பிரகதீஷில் இருக்குது, லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. நான் பிரகதீஷுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். சரி, ஓகே ஆஃபீஸர், அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நீதித்துறை சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி, கூற்று காரணம் கேள்வி. கீழ்வரும் கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ஆகியவற்றை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று ஏ பாருங்கள், இந்திய அரசமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. இது அப்படியே இங்கிலீஷில் படித்து பாருங்கள், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு அப்படின்ற வார்த்தையை நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த கூற்று சொல்லுது. ஆனால் இது வந்துட்டு தப்பு. ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு நீதி புனராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் எங்கேயுமே பயன்படுத்தலை. ஓகேங்களா? அடுத்து காரணம் ஆறு பாருங்கள், நீதித்துறையானது தனது நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது.
அதாவது நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற வார்த்தை வேணால் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வு அப்படின்ற அதிகாரத்தை இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணுற மாதிரி நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ ஆர்டிக்கல் 13 என்ன சொல்லுது அப்படின்னா, அடிப்படை உரிமைகளுக்கு ஒத்தியலாகாத சட்டங்கள் வந்துட்டு செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுது ஆர்டிக்கல் 13. அதாவது நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்துட்டு நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கிற மாதிரி ஏதாவது சில சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக செல்லுபடி ஆகாமல் போயிடும். அதே மாதிரி நீதிமன்றமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். என்ன இந்த மாதிரி மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற மாதிரி இருக்குது, என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஆர்டிக்கல் தான் 32, ஆர்டிக்கல் 32. ஸோ அம்பேத்கர் அவர்கள் கூட இந்த ஆர்டிக்கல் 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஏதாவது சாதக பாதகங்கள் ஏற்படுது, நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 32 பயன்படுத்தி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்லேயே, அதாவது உச்ச நீதிமன்றத்திலே போயிட்டு நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியும், கேஸ் போட முடியும். ஆர்டிக்கல் 226 இதே மாதிரி உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு வந்துட்டு கேஸ் போடுறத வந்துட்டு மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ இதன் மூலியமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீதி புனராய்வு அப்படின்ற அதிகாரம் வந்துட்டு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் இன்டைரக்டாக குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி நீதித்துறையானது அதோடைய நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாகி கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அடிப்படை உரிமைகளுக்கு சாதக பாதகங்கள் ஏற்படுற மாதிரி நிறைய வழக்குகள் வந்துட்டு நம்மளுடைய நீதிமன்றங்கள் நடந்திருக்கு. ஸோ நீதிமன்றங்கள் வந்துட்டு அதன் மூலியமாக அதோடைய நீதி புனராய்வு அதிகாரத்தை விரிவாக்கி தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா சீதா அதுக்கான ஆன்சர் ஏ ஆனது தவறு. அதாவது அந்த கூற்று ஏ வந்துட்டு தவறு, காரணம் 6 ஆனது சரி. ஓகேங்களா? இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குரூப் 2 அப்படின்றது ஒரு டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ டஃப்னஸ் வந்துட்டு இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த கொஷின் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாலிட்டி நாலேஜ், அதாவது அரசியல் அறிவை வந்துட்டு சோதனை பண்ணக்கூடிய விதமாக வந்துட்டு இருக்குது. ஸோ பாலிட்டியை வந்துட்டு இன்டெப்த்தாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கேள்விக்கு வந்துட்டு நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். நல்லா பொறுமையாக உட்காந்து நிதானமாக படித்து பார்த்தோம் அப்படின்னாலே இந்த கேள்விக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் அறிவு தான் நம்மளுக்கு சோர்ஸ் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? 11வது கொஸ்டின் பாருங்கள். முன்னுரிமை அட்டவணை வரிசையின்படி சரியான வரிசை ஒழுங்கினை கண்டறிக. அதாவது அந்த டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்மளை இந்தியாவுடைய உயரிய குடிமகன், முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர். 2வது குடிமகன் யார்? வைஸ் பிரசிடென்ட். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்குல்ல, அந்த ஆர்டரை வச்சு தான் இந்த கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லக்ஷ்மிகாந்த் இருக்குது. ஸோ லக்ஷ்மிகாந்தோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு துணை ஜனாதிபதி வருவார், அதுக்கப்புறம் மக்களவை சபாநாயகர், அதுக்கப்புறம் மாநில முதலமைச்சர்கள், அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர்கள், வைஸ் பிரசிடென்ட், ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் த யூனியன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் படி தான் வந்துட்டு வருவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் பி தான் அதுக்கான ஆன்சர். சோர்ஸ் வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் சோர்ஸு. ஸோ பாருங்கள் ஆஃபீஸர்ஸ், அடுத்து பாருங்கள் 12வது கொஸ்டின். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றுள் பொருத்தமற்றது எது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சில வழக்குகளை வந்துட்டு இருக்குது. அந்த வழக்குகளை கொடுத்துட்டு அந்த வழக்குடைய கருப்பொருளையும் கொடுத்துட்டு அந்த வழக்கும் அந்த கருப்பொருளும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை பற்றி தான் வந்துட்டு இதோடைய வழக்கு வந்துட்டு இருக்கும். அதனால் அந்த இணையம் வந்துட்டு கரெக்டு தான். அடுத்து பி பாருங்கள், உன்னி கிருஷ்ணன் வழக்கு 1993. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோடைய கருப்பொருள் கல்வி உரிமை தான். அதனால் அந்த இணையம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். அடுத்து சி பாருங்கள், பிரகாஷ் சிங் வழக்கு 2006. இங்கே நீதித்துறை சீர்திருத்தம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பிரகாஷ் சிங் வழக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா காவல்துறை சீர்திருத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு. அதனால் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இணையம் வந்துட்டு தவறு. அடுத்து டி பாருங்கள், எம் நாகராஜ் வழக்கு 2006 இடஒதுக்கீடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கரெக்டு தான். அந்த நாகராஜ் வழக்கு இடஒதுக்கீடு தான் வந்துட்டு அதற்கான கருப்பொருள். அதனால் இது கரெக்டு தான். அப்போ இதில் எது மட்டும்தான் தப்பு? அந்த சி தான் தப்பு. சி தான் அதுக்கான ஆன்சர். பிரகாஷ் சிங் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீதித்துறைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு காவல் சீர்திருத்தம் தொடர்பானது. ஓகேங்களா? இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரகதீஷ்லையும் லக்ஷ்மிகாந்த்லையும் இருக்குது. நான் பிரகதீஷுடைய சோர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
சரி, ஓகே ஆஃபீஸர்ஸ், அடுத்து பாருங்கள் 13வது கொஸ்டின். நாட்டின் அடிப்படை சட்டத்தின்படியே அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படவோ சிறைப்படுத்தப்படவோ நாடு கடத்தப்படவோ அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ வேறு எந்த வகையிலோ அளிக்கப்பட முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இந்த புகழ்பெற்ற வாசகம் அமைந்துள்ள ஆவணம் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த புகழ்பெற்ற வாசகம் அமைந்துள்ள ஆவணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாசாசனம். ஓகேங்களா, இந்த மகாசாசனத்தில் தான் இந்த வரிகள் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. இந்த மேக்னா கர்ட்டா வந்துட்டு வெளியிட்டவர் யார் அப்படின்னா இங்கிலாந்து மன்னர் ஜான் அப்படின்றவர் வந்துட்டு 1215 வந்துட்டு வெளியிட்டிருப்பார். ஸோ இந்த புகழ்பெற்ற வாசகம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மேக்னா கர்ட்டா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல நாடுகளில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு அடிப்படை அப்படின்ற மாதிரி, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கே தெரியும். இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அவுட் ஆஃப் த சோர்ஸ்லேருந்து தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. இதோடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரி, ஓகே, அடுத்து பாருங்கள் 14வது கொஸ்டின். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் பற்றிய கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு 4 ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எது கரெக்டு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு சட்டப்பூர்வ கழகம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது, இது ஒரு தன்னாட்சி நிறுவனமாகும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அடுத்து மூணாவது பாருங்கள், இன்று இது ஓர் பொது நிதி நிறுவனமாக இருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அடுத்து நாலாவது இதுக்கு பாருங்கள், இது வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சக நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த நாலாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேங்களா, ஏன்னா இது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷன், அதாவது கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் வந்துட்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஓகேங்களா, ஆனால் இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேளாண் மற்றும் விவசாய அம்சம்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த நாலாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேங்களா, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பி தான் இதுக்கான ஆன்சர். 1 மட்டும் 3 கரெக்டுன்னு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த கொஷினுக்கு இங்கே ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா, அதாவது 1 மற்றும் 3 தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டாவது இருக்குது பாருங்கள், இது ஒரு தன்னாட்சி நிறுவனமாகும் அப்படின்றது இந்த கொஷின் படி இங்கே தவறு. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு தன்னாட்சி நிறுவனம் தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் போய் கூட செக் பண்ணி பாருங்கள், அது ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் தான். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஆனால் இங்கே இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 மட்டும் 3 தான் சரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே இல்லை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த சோர்ஸில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. நான் அந்த அவுட் ஆஃப் த சோர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் ஆகிய 15வது கொஸ்டினுக்கு வந்துட்டு வந்தாச்சு. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூற்று காரணம் கேள்வி தான். உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்றதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை பார்த்தோமே பெருசாக இருக்குன்னு பயந்துடக்கூடாது. ஸோ இப்போ நிதானமாக படித்து பார்த்தாலே இந்த கொஸ்டின் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்குது. கூற்று ஏ பாருங்கள், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது சமூக நீதியின் ஒரு மூலக்கல்லாகும். ஆமாம், அது கரெக்டு தான். அடுத்து, பணிபுரியும் பெண்கள் விடுதிகள், குழந்தை பராமரிப்பு மையங்கள் மற்றும் பெண்கள் தொடர்பான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற முயற்சிகள் பணித்தொகுதியில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. ஆமாங்க, பெண்களுக்கு தேவையான அந்த ஹாஸ்டல்ஸ், அதுக்கப்புறம் குழந்தை பராமரிப்பு மையங்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு திட்டங்கள், இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பணிகளில் பெண்களுடைய பங்களிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக தான் கொண்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு தேவையான இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கறதுனால அவங்க வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு தொழில்களில் வந்துட்டு ஈடுபடுறாங்க, பணிகளில் வந்துட்டு ஈடுபடுறாங்க. சரிங்களா, அடுத்து காரணம் 6 பாருங்கள், பொருளாதாரத்தில் பெண்கள் பங்கேற்பதற்கான தடைகளை நீக்கி அரசாங்கம் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் துடிப்பான பெண் தொழிலாளர்களை வளர்த்து வருகிறது. ஆமாங்க, அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்துட்டு புதிய தொழில் முனைவர்களாக வரணும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்துட்டு நிறைய பணிகளில் வந்துட்டு பங்கேற்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பெண்களுக்காக வந்துட்டு அரசாங்கம் நிறைய நல்ல திட்டங்களை வந்துட்டு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த மகளிர் சுய உதவி குழு இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரியான குழுக்கள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சு அவங்கள தொழில் முனைவர்களாக உருவாக்குதல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஈடுபட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த கூற்று ஏவும் இந்த காரணம் 6 வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே கரெக்டான மாதிரி தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சி தான் கரெக்டான ஆன்சர். கூற்று ஏ மற்றும் காரணம் 6 இரண்டும் சரி. மேலும் காரணம் 6 கூற்று ஏக்கான சரியான விளக்கம் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த அறிவை வந்துட்டு அந்த செக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ குரூப் 2ன்றதுனால
டஃப்னஸாக கேட்கணுன்றதுக்காக கேட்டிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ படித்து பார்த்தோம்னாலே நம்மளால் வந்துட்டு ஈஸியாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஆஃபீஸர்ஸ், நம்ம குரூப் 2 பாலிட்டி கொஸ்டினுடைய அனலைஸையும் அதற்கான சோர்ஸையும் டீப்பாக டெப்த்தாக பார்த்து முடிச்சாச்சு. நம்ம இதே மாதிரி குரூப் 4 2025 நடந்த குரூப் 4க்கும் ஒரு டெப்த்தான அனலைஸ் வந்துட்டு பார்க்கணும். அதை இந்த வீடியோவிலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் போர் அடிக்கும், வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போகும். அதை காரணம் கருதி நம்ம குரூப் 4உடைய அந்த பாலிட்டி கொஸ்டின் அனலைஸை வந்துட்டு இது போன்ற அடுத்த ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். அந்த குரூப் 4 அனலைஸ் வீடியோவோட முடிவில் நான் உங்களுக்கு ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு சொல்ல போகிறேன். அந்த பக்கா ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இனி வரப்போகிற காலங்களில் நம்மளால் பாலிட்டியில் இருந்து அதிகபட்ச மார்க்கை வாங்க முடியும். ஸோ அந்த பக்காவான ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு தெரிஞ்சுக்க எம்டிஎஸ் கூட எப்போவுமே ஸ்டே டியூனாக இருங்க. ஓகே ஆஃபீஸர்ஸ், நான் இதோட கடையை மூடிட்டு கிளம்புறேன். எப்போவுமே கான்ஃபிடெண்ட்டாக படிங்க, வெற்றி நிச்சயம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பிரதாப்.